ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எஃப்ஐஎஸ் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் மார்க்கெட் ஏறும், எஃப்ஐஎஸ் விற்றாங்கன்னா மார்க்கெட் இறங்கும். கிட்டத்தட்ட 2012க்கு அப்புறம் எஃப்ஐஎஸோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் 14.7% குறைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி 20-22% இருந்துச்சு. ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எஃப்ஐஎஸோட இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி. அப்படின்னா மார்க்கெட் இறங்கும் தானே நீங்கள் நினைப்பீங்க. அப்படின்னா மார்க்கெட் ஏறுது. ஏன்னா ஓவராலாக 14.7% 2012க்கு அப்புறம் இப்போ தான் குறைஞ்சிருக்கு. இப்போ எஃப்ஐஎஸ் விற்க டிஎஸ் அதை அப்சர்வ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட டிஎஸ்னால் யார்னா மியூச்சுவல் ஃபண்டு, பென்ஷன் ஃபண்டு, இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் எஃப்ஐஎஸ் விற்க டிஎஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆகிடுதுன்னா மாதம் எஸ்ஐபி சைஸ் மட்டும் 30,000 கோடி வருது. இந்தியாவில் கிட்டத்தட்ட 3% பீப்புள் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அமெரிக்கா போன்ற நாடுகளில் கிட்டத்தட்ட 50% வரை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இன்னும் க்ரோத் பாஸ் நிறைய இருக்குது. அடுத்த 10-15 வருஷத்தில் எஸ்ஐபி சைஸ் பெரிய லெவலில் வளரப்போகுது. நம்ம ஷேர் மார்க்கெட் பெரிய லெவலில் வரப்போகுது. அதனால் நீங்கள் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எமர்ஜிங் மார்க்கெட்டில் இந்தியாவும் இருக்குது. ஸோ ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஏர்லியராக இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்மில் ஹை க்ரோத் எதிர்பாருங்க.